ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். முதலில் தபால் வாக்குகளை எண்ணி முடிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான 7 கட்ட வாக்குப்பதிவுகளும் நிறைவடைந்த நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை வழங்கியுள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு இந்தியா கூட்டணி தலைவர்களான அபிஷேக் சிங்வி, TR பாலு, T ராஜா, சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோர் நேரடியாக சென்று அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினர். அந்த மனுவில் வாக்கு எண்ணிக்கை குறித்து பல்வேறு கோரிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் தபால் வாக்குகளை முதலில் எண்ணி முடிக்க வேண்டும், அதன் பிறகே வாக்கு இயந்திரத்தில் எண்ணிக்கை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தனர். வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் போஸ்டல் ஓட்ஸ் முதலில் எண்ணப்பட வேண்டும். அதற்கு பின்னர் EVM ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த முறை சரியான முறையில் பின்பற்றப்பட வேண்டும். தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் இந்த விதிகளுக்கு உட்பட்டு முறையாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் சுதந்திரமான நேர்மையான அமைப்பாக செயல்பட்டு வாக்கு எண்ணிக்கையும் சுதந்திரமான நேர்மையான ஒன்றாக அமைய வேண்டும் என்பதை இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். முன்னதாக சனிக்கிழமை இந்தியா கூட்டணி தலைவர்கள் வாக்கு எண்ணிக்கை, கருத்து கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருந்தனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.